வெல்கம் டு கோட் ஃப்ளெக்ஸ். இன்றைக்கி நம்ம டுட்டோரியலோட 9th பார்ட்டில் இருக்கோம். போன பார்ட்டில் எப்படி வந்து டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சு ஏபிஐ கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த ஏபிஐ வந்து செக்யூராக கிடையாது, எந்த யூசர் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத்தான்டிகேட்டட் யூசர் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி அதை எப்படி வந்து செக்யூர் பண்ணுறது சொல்லிட்டு இந்த டுட்டோரியலில் பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிளான இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது பட் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷனாக போகும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் கோட் எடிட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரன் பண்ணிக்கணும். ரன் பண்ணிவிட்டு உங்கள் ஏபிஐ லோட் பண்ணி பாருங்கள். localhost.net/API. இது வந்து இப்போது நம்ம யூசர் வந்து அத்தன்டிகேட் கிடையாது. அதை எப்படி செக் பண்ணோன்னா /admin போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அட்மின் யூசர் வச்சு தான் இப்போ பண்ணுறோம், அதனால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபிஐ வியூவை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அத்தன்டிகேட் யூசருக்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ settings.py ஃபைலில் போயிருங்க. இங்கே AUTH_password வேலிடேட்டர்ஸ் இருக்கும். இது கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பார்ட்டில் வேணாலும் கொடுக்கலாம், பட் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா கேபிட்டலில் rest_framework is equal to open braces. ஓகே, ஓப்பன் braces போட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே default underscore permission underscore classes, classes ஓகே கோலன், இங்கே ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு. இப்போ எல்லாம் ஸ்மாலில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே rest_framework dot permission dot is AU authenticated கொடுத்து ஃபைனலாக இருக்கும். இங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு சேம் அதே ஏபிஐ வியூவை நீங்கள் லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டீட்டெயில் அத்தன்டிகேட்டட் கிரெடென்ஷியல் வேர் நாட் ப்ரொவைடட். ஓகே, சரி, நம்ம வந்து அத்தன்டிகேட் பண்ணி இன்னொரு டேப்பில் இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கே லாகின் பண்ணிக்கிறோம். ADMIN உங்களோட பாஸ்வேர்டு. லாகின் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏபிஐவை திருப்பி லோட் பண்ணும். இப்போது அக்சஸ் ஆகுது. அத்தன்டிகேட்டட் யூசர் இருக்கிறதுனால இது அக்சஸ் ஆகுது. ஸோ இந்த யூசர் கூட இங்கே காட்டுது. ஓகே, என்ன இருக்குன்னா இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ஏபிஐ அக்சஸ் ஓகே, இந்த ஸ்க்ரீன் ஓகே. பட் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்போ இந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணும்போது ஏபிஐயில் இந்த ரிட்ரைவ் ஆகிற டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நம்ம ப்ரோக்ராமாக இருக்கறனால நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்ளிகேஷன் கூட, அதுக்காக இந்த வியூ இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா சேம் அதே மாதிரி இங்கே ஒரு கம்மா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இங்கே கேபிட்டல் தான் டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் ரெண்டரர் அண்டர்ஸ்கோர் கிளாஸஸ் கோலன் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சேம் rest_framework dot renderers dot json, நம்மளுக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் தெரியும். ஸோ ஜேசன் ரெண்டரர். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டு சேம் அதே ஏபிஐ வியூவை இங்கே ஏபிஐ நம்ம அக்சஸில் இருக்குது. ஸோ இந்த ஏபிஐ வியூவை நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அதெல்லாம் தெரியாமல் டேரெக்டாக ஜேசன் டேட்டா மட்டும் வருது. ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும் அக்சஸ் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து ஒரு எண்ட் யூஸருக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வர்ற டுட்டோரியலில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் இன்டெகிரேட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.